விஜயின் மகன் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கும் என்ற அறிவிப்பு கடந்த ஆண்டே வெளியாச்சு. ஆனா இந்த படத்தோட ஹீரோ யார் என்பது குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகல. ஆனால் தற்பொழுது ஜேசன் சஞ்சய் படம் குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஜெய் சினிமால இருந்து விலகி அரசியலுக்கு போறாரு. அதே நேரத்துல ஜேசன் சஞ்சய் சினிமாவுக்கு அறிமுகமாகிறாரு. அப்பாவோட இடத்தை நிரப்புறதுக்கு ஹீரோவா வருவாருன்னு ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அவர் இயக்குனர் அவதாரம் எடுத்திருக்காரு. பல முன்னணி இயக்குனர்கள் கேட்டுக்கொண்டதன் பேரிலும் படத்துல நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. சினிமா மேக்கிங் டைரக்ஷன் பற்றி லண்டன்ல தனியாக கோர்ஸ் முடித்திருக்கிற சஞ்சய் யார்கிட்டையும் உதவி இயக்குனராக வேலை பார்க்காமலே நேரடியாக இயக்குனராக களமிறங்க இருக்காரு. இயக்குனர் தயாரிப்பாளர்கள் குறித்த தகவல்கள் வெளிவந்த வேளையில ஹீரோ யார் என்பது குறித்த கேள்விகளும் எழுந்துட்டு வந்தது. அதையே வைத்து படம் இயக்குவாருன்னு எதிர்பார்க்கப்பட்ட வேளையில அது இல்லைன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. உண்மையில இவரது படத்தில் விக்ரமின் மகன் துருவ் விக்ரம் ஹீரோவாக நடிக்க இருக்கிறதாக செய்திகள் வெளியாச்சு. நிலையில விஜயின் மகன் இயக்கும் படத்துல சிவகார்த்திகேயன் நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவித்த விஷயமும் வைரலாக பரவிட்டு வந்தது. சஞ்சய் இளம் ஹீரோவை வைத்து படம் இயக்க இருக்காராம். விஜயையும் கெஸ்ட் ரோல்ல நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வர்றதாக சொல்லப்படுது. இதிலேயே விஜய் நடிப்புல இருந்து விடைபெற போறாரு. இதுக்கு முன்பாகவே மகன் இயக்கத்துல நடிக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது.